நேற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸை அவங்க ஃபோர்ட்ரஸ்லேயே வச்சு எல்எஸ்ஜி வின் பண்ணதுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போது ஓப்பன் ஆகி இருக்குது. என்னென்னா இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஜிடியை வின் பண்ணாங்க அப்படின்னா இப்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆர்சிபிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லா டீமுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். பட் ஜிடி ஒரு வேளை வின் பண்ணாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அணிகளுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சில பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃபுக்கு இவங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்பாதீங்க. யார் எப்போ வேணாலும் சரியலாம். பட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆருக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் தெரிவிச்சிருக்கேன். மற்றபடி இருக்கக்கூடிய 8 டீமுகளும் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம், வெளியவும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது இருக்குது. நம்ப முடியாது, ஆர்சிபிக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு கிரியேட் ஆகலாம். அது மற்ற டீமோட வெற்றி தோல்விகளை பொறுத்து அமையலாம். பட் பேசுவோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. எப்படி சொல்கிறது, இந்த ஐபிஎலோட மிடில் ஆஃப் த ஒரு டோர்னமெண்ட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சு ஒரு முக்கிய புள்ளி அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கேன். அனைத்து டீம் ரசிகர்களும் இந்த போட்டி ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி போகும்போது எங்கே விட்டுருந்தோன்னா அந்த மேட்ச் அந்த டீம் ஜெயிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணல. அது இந்த மேட்ச் தான். எஸ், இந்த மேட்ச்சில் அதாவது ஒரு வேளை டிசி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா எம்ஐக்கு ஒரு வாய்ப்பு, டிசிக்கு ஒரு வாய்ப்பு, ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு, ஜெயிக்கிற டீமான டிசிக்கு ஒரு பிரதான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். பட் பார்ப்போம், நிறைய விஷயம் பேசுவோம். சுப்மன் கில் வர்சஸ் ரிஷப் பண்ட், ஒரு ஃபியூச்சர் இந்தியன் கேப்டனாக 2 பேரும் வருவாங்க. இதில் இப்போ கிளாஷ் நடக்க போது முதல் முறையாக மோதுறாங்க. நிறைய முடி இன்ஜூரினால் பண்ட் ஆடாதனால இப்போ முதல் முறையாக மோத போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா கில் இப்போ தான் வந்து கேப்டனாக கூட ஆனார். நிறைய விஷயம் பேச போகிறோம். யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த வெற்றியின் மூலமாக யாருக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பேசியாச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. யோசிக்கலாம், இந்த செக்குடு ஷர்ட்டில் டை இல்லாமல் என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு நாள் அன்யூனிஃபார்மில் போகும். அதுக்கு ரீசன் வேறு இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ண போயிட்டு நைட்டு மேட்ச்சுக்கு முடிச்சுட்டு வரும்போது அயன் பண்ண கடையில் வாங்க முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இந்த அன்யூனிஃபார்மில் போகிறேன். அன்யூனிஃபார்ம் அவ்வளோ மோசமாக இல்லை, நல்லா தானே இருக்குது. ஸோ அதனாலே போக ஆரம்பிச்சுன்னா நான் அடுத்தடுத்த நாள் யூனிஃபார்மில் குறிப்பாக டையில் கரெக்டாக வந்துடும். தென் ஓகே, நான் இப்போதைக்கு நம்ம பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும், இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த டாஸ் எதனால் முக்கியம்னா இது டெல்லி டீம் மேலே இருக்கக்கூடிய சில பல குறைகளினால இதை ஒரு வேளை டெல்லி டாஸை வின் பண்ணி டெஃபினட்டாக ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். ஜிடி ஒரு வேளை டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணணும். ஸோ டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பின்னாடி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் பிச் பொறுத்த வரைக்கும் கோட்லா ரொம்ப திரும்புறது கோட்லாவாக இல்லாமல் இப்போ வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அருண் ஜெட்லி ஸ்டேடியம் ஒரு கோட்லாவாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வேர்ல்டு கப்லேயும் கொஞ்சம் பவுன்ஸ் அண்டு கொஞ்சம் குயிக் மூமெண்ட் இருந்துச்சு. பட் பவுன்ஸ் தான், ஃப்ளாட் ட்ராக் தான் போடுறாங்க இந்த ஐபிஎல் அப்படிங்கிறதுனால. இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் விட்டு கொளுத்துனாங்க. 250+1 செகண்ட், 260+1 செகண்ட் அடித்தாங்க. அந்த மாதிரியான ஒரு போட்டியாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் இந்த 2 டீமோட ஸ்ட்ரென்த்தும் மாறுது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரன் இருக்கும், ஒரு ரன் ஃபெஸ்ட் அகைன் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்பேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இதுதான் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிச் ரிப்போர்ட்டை தானே நம்ம அடுத்தது நேருக்கு நேர் பேட்டில் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11s பொறுத்த வரைக்கும் 2 டீம்லேயும் 11ஸில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் அடி வாங்கினாலும் ஒரு மாதிரி 266 சேஸ் பண்ணும்பொழுது 199 வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரியதொரு வெற்றியை ஜிடிக்கு அகேன்ஸ்டாக அது பெற்று கொடுத்தது. பட் அதனால் அதே 11ஸோட தான் ஆடுவாங்க. ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போன மேட்ச்சை வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதனாலவே அதே 11ஸோடவே வந்து ஜிடியும் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 2 டீமும் வந்து ஒன்றும் மோசம்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஓகேங்களா, டிசி வேணால் ஒரு வேளை மோசமாக இருக்கலாம். பட் ஆனால் ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா இப்போயும் சொல்கிறேன், இந்த டீமும் ஒரு மோசம் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் 11s பொறுத்த வரைக்கும். நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 272 கேகேஆர் வச்சாங்க. அப்போது 166க்கு ஆல் அவுட் ஆனாங்க. மும்பை இந்தியன்ஸ் 234 வச்சாங்க, 205க்கு ஆல் அவுட் ஆனாங்க, தோத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 266 வச்சாங்க, 199 தான் அடித்து தோத்தாங்க. இப்போது இந்த 200ங்கிற டார்கெட் தாண்டி இவங்களுக்கு 250, ஏன்னா இவங்க ஆவரேஜாக 180 அடிக்கிறாங்க, 199, 205. ஸோ இவங்களால் 200 அப்படிங்கிற மார்ஜினை இவங்க கிராஸ் பண்ண முடியும். ஆனால் 250, 240 வைக்கும் போது தான் இந்த டிசிஎல் அடிக்க முடியல. இப்போ ஜிடி வந்து இவங்களுக்கு 250, 240 டார்கெட் வைக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து இங்கே 266 வச்சாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு பேட்டிங் ட்ராக், பக்கா ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படின்னா ஜிடியோட பேட்டிங் லைனா இப்போ இதை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா? கில், விருதிமான் சகா, சாய் சுதர்ஷன், மில்லர், உமர்சாய், டெவோத்தியா, ஷாருக் கான், ரஷித் கான் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் பேட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க.
இதில் ஹிட்டர்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷாருக் கான், ராஷித் கான், தெபோத்தியா, உமர் ஜாய், மில்லர், சஹாவை கூட நான் வச்சுப்பேன். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கன்வீனியன்ட் ஒரு ஹிட்டரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறேன். இப்போது மேலே விருதிமான் சஹா ஐ திங்க் ஒரு 30 இல்லை பவர் பிளேயர். தென் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாய் சுதர்ஷன் நிறைய பவுண்டரியை விரட்டுவார், பட் சிக்ஸஸ் எவ்வளோக்கு விரட்டுவாருங்கிறதும், தென் கில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவு ஆக்சலர் அழுத்துவாருங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இவங்களால 240 230 மேலே வச்சா மட்டுமே தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா சாய் கிஷோர் ஒரு மாதிரி நல்லா பவுல் பண்ணுறாரு, சந்தீப் வாரியர் பவுல் பண்ணுறாரு. ஆனால் இங்கேயே நான் வச்சுக்கிறேன் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு நியூ பால்லையும் டெத் ஓவர்லையும் நல்லா போடணும். ஏதாவது ஒரு பவுலர் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் சரியாக பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சந்தீப் வாரியர் பண்ணுவார் நியூ பால் டெத் ஓவரில். டெத் ஓவரில் மோஹித் சர்மா, நியூ பாலில் சந்தீப் வாரியர் அப்படின்னு கில் போனாலும் ஸோ சந்தீப் வாரியருக்குடைய பேஸ் மெகருக்கோ இல்லை வார்னருக்கோ அது அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஷாவை வேணால் இவங்க ஒரு மாதிரி பவுன்ஸ் போட்டு ஒரு மாதிரி பொறையில் வேணாலும் பவுன்ஸ் போட்டு பேஸ் போட்டு எடுத்துடலாம், பட் மற்றவங்களை எடுக்க முடியாது அப்படிங்கிறதும் ஸோ ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது டிசியை பொறுத்த வரைக்கும் இதை ஒன்று பண்ணணும். எங்களால் 200 அடிக்க முடியுது, எங்களால் 200+ சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஸோ ஒன்று பண்ணணும். ஜிடி வந்து டிசி கிட்ட ஒரு மாதிரி செம்ம அடி ஒன்று வாங்கினாங்க, ஹோமில் வாங்கினாங்க. இப்போ ஜிடி வந்து டிசிக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. தென் இப்போது அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலீல் அகமது அங்கே நல்லா பண்ணுறாரு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லையே. மேலே பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்னர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டார், ஷாவும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஃப்ரேசர் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. பட் அபிஷேக் பொரியல் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸ்டெப்ஸ் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் பண்ட்டு ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக, பட் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங்கில் எனக்கு இருக்குது. தென் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்சர் அண்ட் குல்தீப் யாதவ், லாஸ்ட் மேட்ச்சில் குல்தீப் யாதவ் அடி வாங்கினா நான் பெருசாக சேர்த்துக்க மாட்டேன், நான் விக்கெட் எடுத்துருக்காரு. தென் அக்சர் பட்டேலாம் நான் ஆல்மோஸ்ட் அப்படி தான் சொல்லுவேன். பட் இவங்க 2 பேருங்கிறத தாண்டி ஜடேஜா பத்திரனாங்கிறது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. கலீல் அகமது கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. தென் முகேஷ் குமார் டெத் ஓவரில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பவுலிங் அமைஞ்சிச்சு, பவுலிங் வந்து ஜிடி எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். மில்லர், சாய் சுதர்ஷன், உமர் ஜாய், தெபோத்தியா, ஷாருக் கான், கில், சஹா எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க. ஆனால் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்களை எப்படி சமாளிக்க போகிறாங்க? அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப்ஸு, ஃப்ரேசரு, பொரேலு, பண்ட்டு, ஷா, வார்னர் எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க. ரஷித் கான் வர்சஸ் வார்னர் ஒரு நல்ல பேட்சப் ஒரு பேட்டிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று. தென் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மாவோட பால்கள் அடிக்கிறதுக்கு பண்ட்டு, ஸ்டப்ஸு இவங்க ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. அக்சர் பட்டேல் ஈவன் பெருசாக ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் டிசியோட பேட்டிங் ஜிடியோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணது நல்லாயிருக்கு. பவுலிங்கும் டீசெண்டாக இருக்குது ஜிடியை விட. அண்ட் டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டிசி வந்து எனக்கு வின் பண்ணுவாங்க, 52% டிசி வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் ஜிடி பொறுத்த வரைக்கும் 48% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படியும் கேப்டன்ஸ் 2 டீம்லேயும் அடிக்கணும், கில் இந்த பக்கம் அடிக்கணும், அதே போல் பண்ட் அடிக்கணும். தென் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஒருத்தவங்களையும் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணவும் விட்டுறக்கூடாது. ஒரு ஸ்டார்ஸ் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணாலும், ரொம்ப நேரம்னா ஒரு 20-30 பால், அதே போல் வாரம் 20-30 பால் ஸ்டே பண்ணாலும் ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பிரச்சனை இருக்குதா வந்து நான் பார்க்குறேன். பட் பார்ப்போம். ஜிடி ஸோ அதான் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுபோல் ஜிடியோட பேட்டிங்லாம் நம்ம பார்த்துட்டு ஸோ இப்படி நம்ம நினைப்போம். ஆனால் ஜிடியோட பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணி ஒரு மாதிரி டிசியை முடக்கிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. டன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஃபேண்டஸி இன்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங்கில் நான் நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன தான் பேட்டிங் ரவுண்டாக இருந்தாலும் ராஷித் கான், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டில் அக்சர் பட்டேல், உமர் ஜாயை பிக் பண்ணியிருக்கிறேன். கில், சாய் சுதர்ஷன், ஃப்ரேசர், மெகர்க் பேட்டிங்கில் பிக் பண்ணியிருக்கிறேன். விக்கெட் கீப்பிங்கில் பண்ட்டு மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இன்னும் ஒரு இடம் காலியாக இருக்கும். இன்னொரு 2 மாற்றுகளை சொல்லிக்கிறேன். என்னென்னா கலீல் அகமது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து மோஹித் சர்மா பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைப்பா எனக்கு வந்து பேட்டர் நான் அதிகமாக பிக் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் மில்லர் பிக் பண்ணிக்கோங்க. சஹா இல்லைனாலும் உங்களுக்கு மில்லர் பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கில், சாய் சுதர்ஷன் ஸோ மேலே 3 பேர்த்தில் 2, மில்லர் மிடில் ஆர்டரில். தென் அதுக்கப்புறம் உமர் ஜாய் எதுக்கு பிக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு உமர் ஜாய் வந்து நியூ பாலில் டவுட்டு, பட் பேட்டிங் கண்டிப்பாக வருவார். ஒரு விக்கெட்டு 20-30 ரன் அப்படிங்கிறது வந்தால் எனக்கு அது போதுமானதாக இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேசர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 டவுனில் வர்றாரு. ஸோ எனக்கு டிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே பேட்டிங் பவர் பிளேயில் எப்படியும் பற்றிக்கும். அப்போ அதனால் வந்து வார்னர், ஷா யாராவது பிக் பண்ணிக்கணும்ல. நான் அவங்கள பிக் பண்ணாமல் நான் வந்து ஃப்ரேசரை பிக் பண்ணியிருக்கிறேன். சரிப்பா நீங்கள் இப்படி கூட ஒன்று வச்சுக்கோங்க, எனக்கு கலீல் வேணாம், நான் மேலே ஷா, வார்னர் யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆமாம் வார்னர், ஷா யாராவது ஒருத்தவங்க பிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரேசரையும் பிக் பண்ணிக்கோங்க. கீழே பண்ட்டு பேட்டிங் லைனப் ஓரளவு இங்கே கவர் பண்ண மாதிரி இருக்கும். பவுலிங் லைனப் எடுத்துட்டிங்கன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல். இல்லை அக்சர் கொஞ்சம் பேட்டும் பண்ணுவார். தென் உங்களுக்கு இதுவே போதும். ஓகேங்களா? கலீல் அகமது கூட உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது அங்கே ஜிடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
கில்லு, சாய் சுதர்ஷன், சஹால யாராவது ஒருத்தவங்க. ஸோ ரெண்டு பேர் கில், சாய் சுதர்ஷன் பிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மில்லர், ரஷீத் கான், உமர் சாய் இப்படி போனீங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். மோஹித் சர்மா உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுக்கோங்க. இதுதான் என்னோட டீமு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் கில் அண்ட் ரஷீத் கான் இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்களுக்கு நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் குறி வைக்கிற ஒரு போட்டி இது, மைய போட்டி இது, மையப்புள்ளி இது. அதான் சொல்கிறேன், மும்பைக்கும் சரி, டிசிக்கும் சரி, ஆர்சிபிக்கும் சரி, கீழே இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டி. அதாவது டிசி வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் டிசி வின் பண்ணால் டிசிக்கு ரொம்ப அதிக அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் மற்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, பட் டிசிக்கு ரொம்ப அதிக அட்வான்டேஜ் இருக்குது. பார்ப்போம் ஜிடியை அதாவது கில் பண்ட்டை தடுக்கிறாரா. இந்த மேட்ச் ஒரு வேளை ஜிடி தோத்துட்டாங்க அப்படின்னா கில்லோட கேப்டன்ஸ்லேருந்து ஒரு வழி கொஞ்சம் ஓகேங்களா, கில்லோட கேப்டன்ஸில் ஜிடி முதல் முறையாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெறாமல் முடியாமலும் தென் இந்த சீசனில் வெளியேறதாகவும் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் உங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ நேரம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. நெட் ரன் ரேட் பார்த்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.